மட்டும்தான் இந்த மாதிரி யோசிக்கிறேனா இல்லை நீங்களுமே இந்த மாதிரிலாம் யோசிச்சு தான் சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. எங்க சொல்றீங்க, நார்மலாக எல்லாத்தையும் போட்டோமா சமைச்சோமா முடிச்சோமா சாப்பிட்டோமா அப்படி தானங்க இருந்தோம் நாமளும். இப்போ தாங்க புதுசாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூல்ஸ் போட்டு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும், ஃபேட் கம்மியாக எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கணும். இதெல்லாம் விடுங்க, எவ்ரிடே மீலில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஷார்ட்ஸை பார்த்து தான் என் மண்டைக்குள்ளே இப்படி தான் ஓடுதா என்னன்னு எனக்கே தெரியலைங்க. எவ்ரிடே குக் பண்ணும்போது இன்றைக்கி காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட குழம்புல எப்படி அதிகமாக எடுத்துக்கலாம்? ஏன்னா எங்கள் வீட்டில் குழம்பு ரசம் வச்சாதாங்க அன்றைக்கி சாப்பாடே கம்ப்ளீட் ஆன ஒரு ஃபீலே இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ப்ரோட்டீனு, ஃபைபரு, அப்புறம் கார்போஹைட்ரேட்டுக்கு வந்துட்டு மல்டிகிரெயின்ஸு, இந்த மாதிரி என்னென்னலாம் பெர் டேயில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காலையிலே யோசிக்கணும். நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சாலும் காலையில் என்ன தோணுதோ அதுதாங்க ஃபைனல்